வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான் தேர்தல் ஆணையமே தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து ஆலோசனை ஒன்றை நடத்த உள்ளதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி என்பதும் தான் தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் பொதுச்செயலாளர் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகு என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை பொறுத்துதான் எடப்பாடி பொதுச்செயலாளரா அல்லது இணை ஒருங்கிணைப்பாளரா என்பதை முடிவு செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்களை அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்துவதற்கான காரணம் என்ன? அவர்கள் தன்னிடம் இருந்து பிரிந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கான வழி என்ன? அதற்கான முயற்சிகள் எப்படி செய்ய வேண்டும்? திமுகவிற்கு எதிராக அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தபொழுது செய்த நன்மைகள் என்ன என்பதை பேசுவதற்கா என்று பார்க்குமேயானால் நிச்சயமாக கிடையாது. தன்னோட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் விலகி விடாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கு பணங்களை கொடுத்து சரி கட்டுவதற்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாகவும், ஆனால் இதை சில முக்கிய எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்த்து வருவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று நடக்கக்கூடிய அதிமுகவிற்கு சாதகமாக முடிவுகளை எடுக்க முடியாது என்றும், எதிர்வரக்கூடிய காலங்களில் அதிமுகவின் நிலைமை என்னவாக மாறும், அதற்கு எவ்வாறு முடிவுகளை எடுக்க வேண்டும், அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக தான் சாதகமாக இருக்கும் என்ற பல முக்கியமான அம்சங்களை தென் மாவட்ட எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதிமுக என்பது தமிழகத்தில் பல வருடங்கள் ஆட்சி செய்த கட்சி. அதிமுக வெறும் வெற்று கட்சி அல்ல. எடப்பாடி வெற்று கட்சியாக நினைக்க தேவையில்லை. கூட்டாக இணைந்தால் மட்டும்தான் அதிமுகவை வெல்ல முடியும். இல்லை என்றால் உடைத்து விடுவார்கள் எதிராளிகள். கூட்டணியும் சரியாக நமக்கு கிடைக்கவில்லை. இது பெரும் ஏமாற்றம் மட்டுமல்ல, பெரும் தோல்வி என்று கூட நாம் பார்க்க வேண்டும். 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்துவிட்டு வீராப்பாக தனியாக துணிச்சலாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என்று பேசுவது எல்லாம் முட்டாள்தனம். அரசியலை பொறுத்தளவிற்கு புத்திசாலியும் அரசியல் சூழலுக்கேற்ப மாற்றங்களும் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர்களும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் தெரிவித்திருக்கிறார்கள்.